தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. 2 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தில் 18 சட்ட முன்வடிவு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். அதானியை தான் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேரவையில் விளக்கம். அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு விசாரணை நடத்த திமுக கோரியுள்ளதாக முதலமைச்சர் விளக்கம். அதை ஆதரித்து பேச பாமகவும் பாஜகவும் தயாராக உள்ளதா எனவும் கேள்வி. திருவண்ணாமலை சாத்தனூர் அணை திறக்கப்பட்ட விவகாரம். சட்டப்பேரவையில் அதிமுக திமுக இடையே அனல் பறந்த விவகாரம். அறிவிப்பு கொடுத்த 15 நிமிடங்களில் சாத்தனூர் அணையை திறந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முறையான எச்சரிக்கைக்கு பின் அணை திறக்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். அதிமுக ஆட்சியில் செம்பரம்பாக்கம் ஏரியை அறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டதால் பாதிப்பு ஏற்பட்டதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. குடிநீருக்காக கட்டப்பட்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறந்தால் பாதிப்பு எப்படி ஏற்படும் என இபிஎஸ் கேள்வி. அடையாற்றில் 1 லட்சம் கன அடி நீர் திறந்தாலும் வெள்ள பாதிப்பு ஏற்படாது என கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது 29,000 கன அடி நீர் திறந்தால் பாதிப்பு என கூறுவது நியாயமா? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அடையாறு வெள்ளப்பெருக்கு குறித்து பொறியாளர்களின் ஆய்வறிக்கையை அதிமுக ஏற்க தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சவால். ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடத்தப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்னவானது? சட்டமன்ற கூட்டத்தொடரை அதிமுக அதிக நாட்கள் நடத்த பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. 10.5% இடஒதுக்கீடு சட்டத்தை முறையாக கொண்டு வராதது யாருடைய தவறு? பாமகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. வட மாவட்டங்களுக்கான வெள்ள நிவாரணம் வழங்குவதில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. பேரவையிலிருந்து வெளியேறிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. மிக்ஜாம் புயலால் தென் மாவட்டங்களில் 10 நாட்கள் வரை வெள்ளம் வடியாததால் 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு 2,000 நிவாரணம் வழங்கப்பட்டது குறித்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விளக்கம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 5 மாவட்ட மக்களுக்கு 6,000 ரூபாய் வழங்க வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் வலியுறுத்தல். உவே சுவாமிநாதர் பிறந்தநாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும். சட்டப்பேரவையில் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவில் 234 இடங்களில் அன்னதானம் வழங்கப்படும். சிறு அசம்பாவிதம் இன்றி விழா நடத்தி முடிக்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு உறுதி. தஞ்சாவூரில் 2025 ஜனவரிக்குள் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அமைச்சர் KN நேரு உறுதி. ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்காவிட்டால் தன்னால் மீண்டும் MLA ஆக முடியாது. சட்டப்பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர் செல்வ பெருந்தகை பேச்சு.
தமிழ்நாட்டில் 1958 நூலகங்களுக்கு வைஃபை வசதியும் 108 நூலகங்களில் விர்ச்சுவல் ரியாலிட்டியும் அமைக்கப்பட்டுள்ளது. பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கேள்விக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். மின் வாரியத்தில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. காலி பணியிடங்களை நிரப்ப நிதித்துறையின் அனுமதியை கோரியுள்ளதாகவும் விளக்கம். சட்டப்பேரவைக்கு வந்தும் உள்ளே செல்லாத ஓ பன்னீர்செல்வம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை மாற்றப்பட்டதால் பேரவை நடவடிக்கையில் கலந்து கொள்ளவில்லை என தகவல். கல்வி உதவித்தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்சவரம்பினை உயர்த்த வேண்டும். 2,50,000 ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது தங்கள் கொள்கை. விசிக தலைவர் திருமாவளவன் மீண்டும் திட்டவட்டார். எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை விரைவில் உருவாக்குவோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் வீடியோ வெளியிட்ட ஆதவ் அர்ஜுனா. டாஸ்மாக் பிரச்சினைக்கு முதலமைச்சர் ராஜினாமா செய்வாரா? சுரங்கம் அமைந்தால் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்ற ஸ்டாலினின் கருத்துக்கு அண்ணாமலை பதிலடி. கூட்டணி கட்சிகளின் டெண்டர் முறைகேடுகள் குறித்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3 2025ஆம் ஆண்டு வெளியிடப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை அடையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நாளை திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருவண்ணாமலையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக 20 தற்காலிக வீடுகள் கட்டித்தரப்படும். விருப்பமுள்ளவர்கள் மனு அளித்தால் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தகவல். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு வரும் 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கார்த்திகை மாத பிரதோஷம் பௌர்ணமியை ஒட்டி சதுரகிரி மலைக்கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி. வரும் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை அனுமதி வழங்கி உத்தரவு. சென்னையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் எஃப்ஐஆரில் அதிர்ச்சி தகவல். நண்பர்களாக பழகி விடுதிக்கு அழைத்துச் சென்று வன்கொடுமை செய்தது விசாரணையில் அம்பலம். திருப்பூர் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொல்லப்பட்ட வழக்கில் தூத்துக்குடியைச் சேர்ந்தவருக்கு தொடர்பா? தோட்டத்தை குத்தகைக்கு விட்டதில் ஏற்பட்ட தகராறில் கொலையா என்ற கோணத்தில் விசாரணை துவங்கிய போலீசார். விழுப்புரம் பெரும்பாக்கத்தில் விசிகவைச் சேர்ந்த ஊராட்சித் தலைவர் பாமக நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகார். கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தின் முன் பாமகவினர் போராட்டம்.
தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் மொட்டை மாடியில் சிறுவனின் உடல் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம். இருவரை பிடித்து போலீசார் விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே தனியார் பள்ளியில் மாணவி உயிரிழப்பு. பள்ளியின் வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் விசாரணை. சென்னை போரூரில் சாலையில் திடீரென ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தால் பொதுமக்கள் கடும் அவதி. 10 அடி அகலம் 5 அடி ஆழத்திற்கு சாலை உள்வாங்கியதால் வாகன ஓட்டிகள் அச்சம். தாவேகா மாநாட்டிற்கு சென்ற மகனை காணவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தந்தை மனு. காணாமல் போன இளைஞர் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் விளக்கம். அதானியும் மோடியும் ஒன்றாக இருக்கும் புகைப்படம் கொண்ட பைகளை எடுத்து வந்து எதிர்க்கட்சிகள் போராட்டம். நாடாளுமன்றத்தில் நடந்த போராட்டத்தில் பிரியங்கா காந்தி, கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதானி விவகாரம் தொடர்பாக பாஜக எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. அதானி பிரச்சனை எழுப்பும் போது பிரதமர் ஏன் நாடாளுமன்றத்திற்கு வருவதில்லை? மக்களவை காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கேள்வி. மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தங்கரை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு. பெரும்பான்மையானோர் விருப்பப்படி இந்தியா செயல்படும் என சிறுபான்மையினருக்கு எதிராக கருத்து. நீதிபதி சேகர்குமார் பேச்சு தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஆறாண்டு பணிக்காலத்தில் நிதியமைச்சகம் RBI இடையிலான உறவு சிறப்பாக இருந்தது. ஓய்வு பெறவுள்ள ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் பேச்சு. மும்பையில் தாறுமாறாக ஓடி அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் பலி. விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியீடு. கர்நாடக வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய SM கிருஷ்ணா மறைவு வேதனை அளிக்கிறது. பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் இரங்கல்.